Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம Engineer Maligade எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம்னா ஆவின் பால் சொசைட்டி ஆரம்பிக்கிறது எப்படி, நம்மட்ட இருக்கிற மாட்டு பாலை ஆவினுக்கு விற்பனை செய்யறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை, ஹோட்டல் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே ஆவின் பாலகம், ஆவின் பால் பாக்கெட்லாம் விற்கிற ஆவின் ஷாப் வந்து திறக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்ன ப்ரொசீஜர்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற மாட்டுப்பால் வந்து ஆவினுக்கு வந்து எப்படி சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். இது எல்லா கம்பெனியோட கம்பேர் பண்ணும் பட்சத்தில் ஆவின் வந்து பால் கொள்முதல் விலை வந்து அதிகம் தான். அதை வந்து கவர்மெண்ட் தான் நிர்ணயிக்கும். ஒரு நாள் ஒரு விலையில் வந்து ப்ரைவேட்டில் கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஆவினுக்கு வந்து ஒரே ரேட்டு தான், சரிங்களா? ஃபிக்ஸடாக ஒரு ரேட்டு. அது போக உங்களுக்கு வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும், பாலுக்கான போனஸ் இதெல்லாமே கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில மெத்தட் சொல்கிறேன். இந்த மெத்தட் படி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆவின் பால் கொடுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு விவசாயி, உங்கள்கிட்ட வந்து மாட்டுப்பால் இருக்குது, உங்கள் ஊரில் சக விவசாயிகிட்ட வந்து மாட்டுப்பால் இருக்குன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு சொசைட்டிகிட்ட பேசினா அவங்க வந்து அங்கேருந்து ஆள் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து பால் வந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு தனியாக அட்டை போட்டுருவாங்க. அப்படிங்கும் பட்சத்தில் உங்கள் பால் வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றன்ட்டு உங்களுடைய வேலை எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்காது. சொசைட்டிக்கு டைரெக்டாக பால் போயிடும், ரைட்டா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து உங்களில் ஒரு ஆள், சரிங்களா? இப்போ உதாரணமாக ஒரு விவசாயிட்ட வந்து 10 லிட்டர் பால் இருக்குது, மித்த எல்லாத்தையும் கொஞ்சமாக பால் இருக்குது. அதாவது மினிமம் ஒரு 40 லிட்டர் பால் இருக்குன்னா ஆவின் வந்து உங்கள்கிட்ட வந்து பால் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ உங்கள்கிட்ட 10 லிட்டர் பால் இருக்குது, மித்த எல்லாத்தையும் 2 லிட்டர் 3 லிட்டர் அப்படி கொஞ்சம் விவசாயி இருக்காங்கன்னா உங்களில் ஒரு ஆள், நீங்கள் 10 லிட்டருக்கு ஆள் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ணலாம். இதில் என்ன நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆவினை பொறுத்தளவு குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட பால் ஊற்றுற விவசாயி யாரும் தண்ணி சேர்த்து ஊற்றிடக்கூடாது. அதே மாதிரி கெட்டு போன பால் எதுவும் வந்துட்டுனாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை, சரிங்களா? நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா, நீங்கள் ஒரு 40 லிட்டர் கேனில் பால் அனுப்புறீங்கன்னா அந்த பால் அங்கே போய் அவங்க டெஸ்ட் பண்ணி அது சரியில்லை அப்படின்னா அப்படியே உங்களுக்கு திரும்ப அனுப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து டோட்டலாக எல்லா பாலும் வேஸ்ட்டு. நீங்கள் வந்து எல்லாத்துட்டையும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே எல்லா கம்யூனிகேஷன் கரெக்டாக கொடுத்து தான் பண்ணணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக பால் செக் பண்ணுறதை வந்து கற்றுக்கிடணும். அதாவது ஒரு பாலில் ஃபேட் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கணும், வீட்டில் கறந்து கொஞ்சம் லேட்டாக கொண்டு வர்ற பாலில் வந்து இது டிகிரி வந்து இவ்வளோ இருக்கணும், புதுசாக கறந்து சூடாக கொண்டு வர பாலில் வந்து டிகிரி இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஒரு சில பேராமீட்டர்லாம் இருக்குது. நான் அது இங்கே சொன்னால் உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதெல்லாம் நீங்கள் போய் ட்ரைனிங் போய் கூட கண்டிப்பாக கூட கற்றுக்காங்க, ரைட்டா? அப்படி கற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பாலை கலெக்ட் பண்ணி கொண்டு போகிறப்போ உங்களோட என்ட்ரியில் தான் எல்லாமே வரும், சரிங்களா? ஒரு லிட்டருக்கு வந்து இவ்வளோ ரூபா, அப்புறம் இன்சென்டிவ் இத்தனை ரூபா, அப்புறம் வந்து உங்களோட பாலோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வந்து போனஸ் போடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் செய்கிற வேலைக்கு வந்து ஒரு ரூபாவோ 2 ரூபாவோ பாலில் குறைச்சி கூட நீங்கள் விவசாயிகிட்ட கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் பண்ணுனா உங்களுடைய பேரில் வந்து எல்லாமே ஆவினுக்கு போகும். நீங்கள் வந்து பணத்தை வந்து பிரித்து கொடுக்க மாதிரி இருக்கணும். இண்டிவிஜுவலாக நீங்களே ப்ரைவேட்டாக ஒரு அட்டை போட்டு ஒருத்தர் எத்தனை லிட்டர் பால் ஊற்றுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கணும். இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, நீங்கள் வந்து லோக்கலில் பால் சேல்ஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தர்கிட்டையும் பாலை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் லோக்கலில் வந்து பால் வாங்குறவங்க உங்கள்கிட்ட வந்து வாங்கி பேலன்ஸ் இருக்க கூட நீங்கள் அனுப்பலாம். அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த பால் லோக்கல் சேல்ஸ் பண்ணுறது ஒரு லிட்டருக்கு 5 ரூபா வச்சு தான் விற்பாங்க. அந்த இதை நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக பண்ணால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மூணாவதாக பார்க்கக்கூடியது என்னென்னா, டேரெக்டாக சொசைட்டி, அதாவது தமிழ்நாடு அரசு பால் வளத்துறை அலுவலகத்தில் போனால் சொசைட்டி ஆரம்பிக்கிறது எப்படி அப்படிங்கிற ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ லிட்டர் பால் கொடுக்கணும், பால் இப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொசீஜர்லாம் தருவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு ஷாப் ரெண்ட் எடுக்கணும். ஒரு பால் வந்து இவ்வளோ ஃபேட் இருக்கணும், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி தான் பால் எடுக்கணும்னு சொல்ல ப்ரொசீஜர்லாம் சொல்லுவாங்க. அப்படி பண்ணுறப்போ அவங்க வந்து உங்களுக்கு டேரெக்டாக வெஹிக்கிளே அனுப்பிச்சிருவாங்க. அந்தந்த விவசாயி பேரில் வந்து அட்டை போட்டுருவாங்க, சரிங்களா? பெனிஃபிட்ஸ் வந்து அப்படி அவங்களுக்கு ஏறிடும். டேரெக்டாக அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் பணம் வர்றதுனால உங்களுக்கு வந்து கணக்கு வழக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. அதே மாதிரி மாட்டு தீவனம் கொடுப்பாங்க. மாட்டு தீவனம் வந்து பால் பைசாவை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்க. அந்த மாட்டு தீவனத்துக்கான பைசா வந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்து பிடிச்சிக்கிடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து அது ஒரு பிடித்தம் இல்லாமல் பெரிய அளவில் தெரியாது, சரிங்களா? இதுலேயும் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சொசைட்டியும் ஆரம்பிச்சிட்டா எல்லாரோட பாலும் ஒரே கேனில் தான் போகும். அந்த பால் வந்து இவ்வளோ ஃபேட்டு, இவ்வளோ டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து அனுப்பணும். ஆவின் ஃபேக்ட்ரிக்கு உங்கள் பால் போன உடனே டெய்லி செக் பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த பால் வந்து கெட்டு போகக்கூடிய ஸ்டேஜ் வந்துட்டுனா அந்த கேனை வந்து அப்படியே திரும்ப அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் உங்கள் சொசைட்டியில் இருக்க எல்லாருமே அதை தான் ஷேர் பண்ணுற மாதிரி வரும். லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் இன்னைக்கு பாலோட ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 33 ரூபா வந்து டைரக்ட் அமௌண்ட்டு. அப்புறம் ஒரு 3 ரூபா வந்து ஒரு வாரம் தள்ளி ஆகும். அப்புறம் போனஸ் வந்து அப் டு 5 ருபீஸ், கரெக்டாக 5 ருபீஸ் சொல்ல முடியாது. உங்கள் சொசைட்டியோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஒரு லிட்டருக்கு 5 ரூபாய் வரை ஆயிரும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கொள்முதல் விலை வந்து 41 ரூபாய்க்கு உள்ள 40 ரூபாயில் 41 ரூபாய்க்குள்ள நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தாராளமாக எடுத்துடலாம். ஆனால் ப்ரைவேட்டில் வந்து அந்தந்த பாலோட ஃபேட் எவ்வளோ இருக்குது அதை பார்த்து தான் ரேட் வைப்பாங்க. அப்படிங்கும் பட்சத்தில் ப்ரைவேட்டில் வந்து கொஞ்சம் நஷ்டம் தான். அதே மாதிரி ஆவின் வந்து ஒரு நாளும் உங்கள் பாலை வந்து வேண்டான்னு சொல்லவே சொல்லாது. பால் வந்து சில டைம் வந்து ப்ரொடெக்ஷன் அதிகமானா ப்ரைவேட்லலாம் நுப்பாட்டுவாங்க, புது அட்டைலாம் போட மாட்டாங்க. ஆனால் ஆவின் அந்த இதை செய்யவே மாட்டாங்க.
பால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு அட்டை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பால்னாலும் கொடுக்கலாம். பால் கொள்முதலில் வந்து ஆவினை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, வீட்டில் மாடு இருக்குது, பால் இந்த மாதிரி ஆவின் கொடுக்கணும், சுற்றி இருக்கவங்ககிட்ட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா லீவ் போடாமல் ஒர்க் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆவின் சொசைட்டி ஆரம்பிங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக பால் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் சொசைட்டி ஒரு மெயிலில் ஆரம்பித்து பக்கத்துலேயே கூட ஆவின் பார்லர் ஆரம்பித்து நீ அதில் கூட ஆவின் பால் பாக்கெட் வச்சு பாதாம் பால் இதெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணலாம். இப்போ ஆவினுக்கு வந்து சேல்ஸ் நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு முடிஞ்ச அளவு தெரிஞ்ச அளவு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் டீப்பாக ஆவினை பற்றி தெரியணும் அப்படின்னா ஆவின் வெப்சைட்லேயே ட்ரை பண்ணுங்கள். அப்பப்போ ஸ்கீம்ஸு மானியம் அது இது நிறைய போடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.